வணக்கம் நண்பர்களே. உங்கள் ஜில்லாடி ஜீவா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். சுத்தி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாரும் அவங்க பார்ட்னரோட சந்தோஷமா போட்டோ போடுறாங்க. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஒரு சரியான நபர் இன்னும் வரவே இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம தலையணையில அழுதுகிட்டே யோசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? பிரபஞ்சம், யூனிவர்ஸ் எப்பவுமே நமக்கு தேவையானத நாம எதிர்பார்க்காத ஒரு சரியான நேரத்துல ரொம்ப சரியா கொடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு விதி இருக்கு. நாம எதை ஆழமா நம்புறோமோ அது நம்மள தேடி வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான அந்த ஒரு சிறப்பான நபர் உங்களை தேடி வரப்போறார் அப்படிங்கிறத பிரபஞ்சம் சில ரகசிய சிக்னல்கள் மூலமா முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்தும். இத சிங்க்ரோனிசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வைப்ரேஷன் ஒரு உண்மையான காதலை ஈர்க்க தயாராகிவிட்டது என்பதை உணர்த்தும் அந்த 20 அற்புதமான அறிகுறிகள் என்னன்னா, இத ரொம்ப டீப்பா தெளிவா பார்க்க போறோம். பொறுமையா கேளுங்க. ஏன்னா இதுல எத்தனை சிக்னல்களை நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில ஃபீல் பண்றீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சிக்னல், உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடியெல்லாம் கண்ணாடிய பார்த்தா என் மூக்கு நல்லா இல்ல, என் கலர் நல்லா இல்ல, நான் குண்டா இருக்கேன்னு உங்க மேலேயே உங்களுக்கு கோபம் வரும். ஆனா இப்போ உங்க நிறை குறைகளை ஏத்துக்கிட்டு உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காகவே நீங்க புதுசா ட்ரெஸ் வாங்குவீங்க, உங்களை நீங்களே நல்லா பாத்துப்பீங்க. உளவியல் ரீதியா ஒரு உண்மை என்னன்னா, உங்களை நீங்க நேசிக்கும் போதுதான் உங்களை நேசிக்க இன்னொரு உயிர் தேடி வரும். 2வது அறிகுறி, உங்களோட பழைய காயங்கள் ஆறியிருக்கும். பழைய காதல் தோல்வியோ இல்ல நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தரோட துரோகமோ திடீர்னு நினைவுக்கு வந்தாலும் அது இப்போ உங்களுக்கு எந்த வலியையும் கொடுக்காது. முன்னாடியெல்லாம் அந்த நினைவுகள் வந்தா அழுதிருப்பீங்க. ஆனா இப்போ அது எனக்கு கிடைச்ச ஒரு பாடம், அதனால தான் நான் இப்போ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு அந்த வலிய ஒரு பக்குவத்தோட கடந்து போவீங்க. 3வது அறிகுறி, நீங்க ரோட்ல போகும்போது, மாலுக்கு போகும்போதுன்னு எங்க பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காதல் ஜோடிகளை அடிக்கடி பார்ப்பீங்க. ஒரு காலத்துல இத பார்த்தா உங்களுக்கு கடுப்பாகி இருக்கலாம். ஆனா இப்போ இத பார்த்து உங்களுக்கு பொறாமை வராது. மாறாக முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட, நமக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை சீக்கிரம் கிடைக்கும்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான ஃபீல் வரும். 4வது, இது பிரபஞ்சத்தோட நேரடி வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரின்னு சொல்லலாம். நீங்க எதேச்சியா போனை எடுத்தா கரெக்டா 1111ன்னு காட்டும். இல்லனா ரோட்ல போற வண்டியோட நம்பர் பிளேட்ல 222, 555 இல்லனா 000ன்னு ஒரே மாதிரியான எண்களை அடிக்கடி பார்ப்பீங்க. இப்படி தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கான நபர் ரொம்ப பக்கத்துல வந்துட்டார்னு அர்த்தம். அடுத்த முறை 1111 பார்க்கும்போது கண்ணை மூடி ஒரு நல்ல துணியை கேட்டு விஷ் பண்ணுங்க. 5வது சிக்னல், உங்களுக்கு தெரியாத ஒரு சந்தோஷம். வழக்கமா காலையில எழும்போது ஒரு சோம்பேறித்தனமும் விரக்தியும் தான் இருக்கும். ஆனா இப்போ திடீர்னு ஒரு நாள் காலையில எழும்போது எந்த ஒரு பெரிய காரணமும் இருக்காது. ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். உங்க ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். 6வது, ஐயோ எனக்கு யாராவது ஒரு துணை வேணுமே, நான் சிங்கிளாவே இருக்கேனே அப்படிங்கிற அந்த விரக்தி உங்ககிட்ட இருந்து சுத்தமா போயிடும். இத லா ஆஃப் அட்ராக்ஷன்ல லெட்டிங் கோன்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான நபர் வந்தா ஏத்துக்குவேன், ஒருவேளை வரலனாலும் நான் என் லைஃப்ல சந்தோஷமா தான் இருப்பேன்னு ஒரு முழுமையான பக்குவத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. 7வது, இது ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம். உங்க கனவுல அடிக்கடி முகம் தெரியாத ஒரு நபரோட நீங்க சிரிச்சு பேசுற மாதிரி, கைகோர்த்து நடக்கிற மாதிரி, இல்லனா அவங்க உங்க மடியில படுத்திருக்கிற மாதிரி கனவுகள் வரும். இது சும்மா வராதுங்க. உங்க வைப்ரேஷனும் உங்களுக்கு வரப்போற அந்த நபரோட வைப்ரேஷனும் கனவு உலகத்துல முன்கூட்டியே கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 8வது சிக்னல், திடீர்னு உங்க மேல நீங்க ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. உடற்பயிற்சி செய்யறது, புதுசா நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, உங்க ஸ்கின்னை ஆரோக்கியமா பாத்துக்கிறதுன்னு உங்க உடம்பையும் மனசையும் ஒரு கோவில் மாதிரி சுத்தமா வச்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட பிரபஞ்சம் அனுப்ப போகுது. அதுக்காக உங்களுக்கு தெரியாம நீங்களே உங்களை ரெடி பண்றீங்க. 9வது, கிளாரிட்டி. முன்னாடியெல்லாம் யாராவது கொஞ்சம் அன்பா பேசுனா உடனே அவங்க பின்னாடி போயிருப்பீங்க. ஆனா இப்போ எனக்கு வரப்போறவங்க என்னை இப்படிதான் மரியாதையா நடத்தணும், இந்த மாதிரி கேரக்டரா இருக்கணும்னு உங்களுக்கான ஒரு தெளிவான பவுண்டரிய நீங்களே செட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு கம்மியா யார் அன்பை கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. 10வது சிக்னல், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை காயப்படுத்திய மனிதர்கள், உங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட நண்பர்கள் எந்த காரணமும் இல்லாம, பெரிய சண்டையே இல்லாம தானாகவே உங்களை விட்டு விலகி போவார்கள். அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. புதுசா ஒரு நல்ல நபர் உங்க வாழ்க்கையில வரணும்னா பழைய குப்பைகளை பிரபஞ்சம் கிளீன் பண்ணி தானே ஆகணும்.
நண்பர்களே, இதுவரைக்கும் 10 சிக்னல்களை பார்த்திருக்கோம். இதுல பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கலாம். அடுத்து வரப்போற 10 சிக்னல்கள் இன்னும் ரொம்ப ஆழமானது. கவனமா கேளுங்க. 11வது, உங்க கட் ஃபீலிங். அதாவது உங்க அடிமனசுல என் வாழ்க்கையில சீக்கிரமே ஏதோ ஒரு பெரிய மிராக்கிள் நடக்க போகுது, என்னோட தனிமை முடிய போகுதுன்னு ஒரு ஆழமான குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளுணர்வு எப்பவுமே பொய் சொல்லாதுங்க. 12வது சிக்னல், நீங்க ரொம்ப நாளா கேட்க நினைச்ச ஒரு காதல் பாட்டையோ இல்ல உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிஜிஎம்மையோ நீங்க எதிர்பாராத இடங்கள்ல அடிக்கடி கேப்பீங்க. உதாரணத்துக்கு ரோட்ல போற ஆட்டோல இல்ல ஒரு டீ கடையில தற்செயலா அந்த பாட்டு ஓடும். இதெல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன ஹிண்ட். 13வது, உங்க தனிமையே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் போறது, தனியா படம் பார்க்க போறதுன்னு உங்க கம்பெனியை நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு யாரும் இல்லையேன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க. தனிமையில யாரு ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சிறந்த உறவு அமையும். 4வது, மன்னிப்பு. உங்களுக்கு பெரிய துரோகம் செய்தவங்கள, உங்கள அழ வச்சவங்கள எல்லாம் நீங்க மனதார மன்னிச்சு விட்டுருவீங்க. உங்க மனசுல அவங்க மேல எந்த வன்மமும் பழிவாங்குற எண்ணமும் இருக்காது. உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய பாரத்தை இறக்கி வச்சாதான் புது காதலுக்கு அந்த இடம் கிடைக்கும். 15வது, நீங்க உங்க ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா யாரோ ஒருவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா, ரொம்ப பாதுகாப்பா உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு இதமான கற்பனை உணர்வு தோன்றும். அந்த புது எனர்ஜி உங்களை சுத்தி இப்போ உருவாக ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். 16வது, உங்களுக்கு உங்கள பார்த்தே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்க மத்தவங்க கிட்ட ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையோடவும் பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க நடந்து போனா உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவான ஆரா வீசும். 17வது, நீங்க சற்றும் எதிர்பார்க்காத புதிய மனிதர்களிடம் பேசும் வாய்ப்புகள் தானாகவே அமையும். நீங்க வழக்கமா போற பாதைய மாத்தி வேற வழியில போவீங்க. அங்க யாரையாவது தற்செயலா மீட் பண்ணுவீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான புது பாதைகளை இப்போ உருவாக்கிக்கிட்டே இருக்கு. 18வது சிக்னல், இயற்கை உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். பறவைகள் உங்க வீட்டை சுத்தி சத்தம் போடுறது, அழகான பட்டாம்பூச்சிகள் தற்செயலா உங்க மேல வந்து உட்கார்றது, வானத்துல இருக்கிற நிலவ ரசிக்கிறதுன்னு மனசு ரொம்ப அமைதியா இயற்கை கூட ஒன்றி போகும். 19வது, உங்க இன்ஸ்டா ரீல்ஸ்லயோ அல்லது யூடியூப்லயோ நீங்க தேடாமலேயே நெகட்டிவான பிரேக்கப் வீடியோக்கள் வர்றது நின்னுடும். அதுக்கு பதிலா காதலோட வெற்றியை பற்றியும் கியூட்டான முதியவர் ஜோடிகளை பற்றியமான பாசிட்டிவான வீடியோக்களே உங்க கண்ணுக்கு அடிக்கடி வரும். உங்க மனசு மாறினதால உங்க ஃபோன் அல்காரிதமும் மாறிடுச்சு. கடைசியான 20வது சிக்னல், என் இதய கதவுகள் திறந்தே இருக்கு. ஒரு உண்மையான காதலை என் வாழ்க்கையில ஏத்துக்க நான் முழுமையா தயாராகிட்டேன்னு உங்க மனசு 100% உறுதியா நம்பும். ஏமாந்துடுவோமோங்கிற எந்த பயமும் இருக்காது. இதுதான் உச்சக்கட்ட சிக்னல். நண்பர்களே, காதல் அப்படிங்கிறது நாம தேடி அலைஞ்சி கெஞ்சி கஷ்டப்பட்டு பெற வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. நாம மனதளவில் சரியான ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும்போது அதுவா நம்மள தேடி வர்ற ஒரு மேஜிக். இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கோங்க. உங்க வாழ்க்கைக்கு வரப்போற அந்த உண்மையான அன்பை மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த அன்பு உங்களை எப்படி நடத்தும், உங்களை எப்படி பாதுகாக்கும்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த 20 சிக்னல்கள்ல நீங்க எதையெல்லாம் இப்போ உங்க வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நான் உண்மையான காதலை மனதார வரவேற்கிறேன்னு கமெண்ட்ல ஒரு முறை முழு நம்பிக்கையோட டைப் பண்ணுங்க. அந்த பிரபஞ்சம் அதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைவேற்றும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுத்துருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இன்னமும் சிங்கிளா காதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு இத கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் வந்தாச்சு. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஜாயின் பண்றதுனால உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வர்ற டவுட் எல்லாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். உங்க பார்ட்னரை எப்பயும் ஹாப்பியா வச்சுக்கலாம். நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம். சோ மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான உளவியல் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஜில்லாடி ஜீவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. சீக்கிரமே உங்களுக்கான அந்த மேஜிக் நடக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தைரியமாயிருங்க.